அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால், அவனுடைய கருணையினால் இந்த மதரசா ஃபுர்கானுடைய 25வது ஆண்டு ஒரு வெள்ளி விழா நிகழ்விலே நாமெல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களாக இருக்கக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய இது போன்ற மதர்சாக்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே அந்த குர்ஆனை விளங்கச் செய்வதிலும் அதை ஓதச் செய்வதற்காகவும் அதற்காக மெனக்கடக்கூடிய மதர்சாக்கள் 25வது ஆண்டை அடைந்திருப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. எத்தனையோ ஊர்களில் நிறைய மதர்சாக்கள் தோன்றுகின்றன. அந்த மதர்சாக்கள் தோன்றிய சில காலங்களிலே 1-2 ஆண்டுகளிலேயே போதிய மாணவர்கள் இல்லாத காரணத்தினாலோ அல்லது வேறு சில காரணங்களினாலோ அந்த மதர்சாக்களை இழுத்து மூடக்கூடிய ஒரு அவலமான கவலைக்குரிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் ஒரு மக்தபு மதர்சாவாக தொடங்கிய இந்த மதர்சா ஒரு சிறிய விதையிலே இருந்து கருவாகி உருவாகி இன்றைக்கு ஒரு பெரியதொரு ஆலமரமாக, ஒரு ஆல விருட்சமாக இன்றைக்கு வளர்ந்து ஓங்கி 25வது ஆண்டை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கருணை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மதர்சாவை இந்த மக்தபில் தொடங்கிய அந்த நேரத்தில் தொடங்கிய அந்த மக்கள், நம்முடைய ஆலிம்ஷா மீரான் நூரியினுடைய தகப்பனாராக இருந்தாலும் அவருடைய தாயாராக இருந்தாலும் இதை தொடங்கிய அந்த கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அந்த மேன்மைக்குரிய அந்த பெருமக்கள் தொடங்கிய காலத்தில் அவர்களிடமிருந்த அந்த இஹ்லாஸான அந்த தூய எண்ணத்திற்கு இந்த சமூகத்திலே அறியாமை இருளை, உண்மையான அறியாமை இருளை விளக்கி ஒரு அறிவொளியை பாய்ச்ச வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு, நல்ல அந்த எண்ணத்தோடு அவங்க தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த இஹ்லாஸான அந்த எண்ணம் தான், அந்த தூய எண்ணம் தான் இந்த மதர்சா இன்றைக்கு 25வது ஆண்டை நோக்கி வந்திருக்கின்றது. மற்றபடி இந்த வேறு யாருடைய அறிவாற்றலை கொண்டோ திறமையாலோ பணத்தாலோ இது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஒரு மதர்சா ஒரு நீண்ட காலம் ஓய்வில்லாமல் செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த மதரசாவின் மீது அல்லாஹ்வுடைய கருணை இருக்கப்பட வேண்டும். அந்த கருணைக்கு காரணம் மதரசா தொடங்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அந்த தொடங்கியவர்களிடம் உள்ளத்தில் இருந்த அந்த இஹ்லாஸான அந்த தூய்மையான அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த மதரசா 25 ஆண்டு காலம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த பெருமக்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் 1000 கல்வியை, நானெல்லாம் கோயமுத்தூரிலே இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற, இன்னும் சொல்லப்போனால் உலக புகழ்பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற பிஹெச்சி இன்ஜினியரிங் கல்லூரியிலே பிடெக் படித்தவன், முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று கோல்டு மெடல் வாங்கியவன். பிடெக் வரைக்கும் நான் படித்திருக்கிறேன். என்னோடு படித்த பல பேர் அதற்கு மேலும் படித்திருக்கிறார்கள். நானும் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன்.
அப்போ இப்படியாக நானும் படித்தவன், என்னுடைய குடும்பத்தினரும் படித்திருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களில் பல பேர் இது மாதிரியான உலக ரீதியான எல்லா கல்வியிலும் உயர்ந்த இடத்திலே அடைந்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த கல்வியை இஸ்லாம் உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும் பிரிக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு பயனுள்ள கல்வி எது, பயனற்ற கல்வி என்று இஸ்லாம் பிரித்து காண்பிக்கின்றது. உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு என்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கூறுகள் அல்ல. பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா என்பதுதான் அங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையில் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பயனுள்ள கல்வி எது என்று நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்தை கூறி நான் நிறைவு செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய தேசத்திலே, நம்முடைய நாட்டிலே அணு விஞ்ஞானத்திற்காக உலகளாவிய அளவில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் வைத்து போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவருடைய அறிவை, அணுவை பிளந்து அவர் நிகழ்த்திய அந்த சாதனையை கண்டு உலகம் பயந்தது, அமெரிக்கா பயந்தது. அவர் நிகழ்த்திய அந்த பொக்ரான் என்கின்ற ராஜஸ்தானிலே இருக்கக்கூடிய பொக்ரானிலே அவர் நிகழ்த்திய அந்த அணு வெடிப்பு, அணுகுண்டு சோதனையின் காரணமாக அமெரிக்கா பயந்து இந்தியாவின் மீது ஒரு பொருளாதார தடையை விதித்தது. அமெரிக்கா கோபம் கொண்டது. இந்த செயல் அமெரிக்காவுக்கு உகந்ததல்ல. அமெரிக்கா பயந்தது. அமெரிக்கா எச்சரிக்கையோடு அதை அணுக தொடங்கியது. ஒரு கோபத்திலே அமெரிக்கா இந்தியாவின் மீது பொருளாதார தடையை விதித்தது. அந்த அளவிற்கு ஏபிஜே அப்துல் கலாமினுடைய அறிவு உலகளாவிய அளவிலே பிரசித்தி பெற்ற அறிவு. ஆனால் பாருங்கள், அவர் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக உங்களையும் என்னையும் போல இன்னும் நம்மளை விட ஒரு இழிவான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரினுடைய காலடியிலே அவர் தவம் கிடந்ததை பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்லூரிகளிலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் காலையிலே அவர்கள் எழுந்து தெரு முனையிலே, தெரு சந்தியிலே, முக்கிலே, மூலையிலே இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்த்து, அந்த கல் சிலையை பார்த்து கும்பிட்டு விட்டுத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிக்கு வருகிறார்கள். மாணவர்களுக்கு அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் எந்த ஆசிரியர்களிடமிருந்து அறிவை பெறப்போகிறார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கல்லூரி பேராசிரியர்கள், அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தெரு முனையிலே இருக்கக்கூடிய ஒரு கல்லை வணங்கிவிட்டுத்தான் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிக்கு வருகிறார்கள். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய, எந்த படிப்பறிவும் இல்லாத, மழைக்கு கூட கல்லூரியின் பக்கம், பள்ளிக்கூடத்தின் பக்கம் ஒதுங்காத ஒரு ஏழை முஸ்லீம் அந்த கற்சிலைக்கு முன்பாக அவன் போய் என்ன செய்ய மாட்டான்? சாஷ்டாங்கம் செய்ய மாட்டான். கற்சிலைகள் நாம் கேட்கின்ற எந்த தேவைகளையும் அவை நிறைவேற்ற சக்தி அற்றவை என்று ஒரு சாதாரண சுக்காப்பி விற்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு தெரியும். சாதாரணமாக அந்த சுண்டல் விற்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு தெரியும். சாதாரண ஏழை கூலி தொழிலாளிக்கு, ஒரு தேநீர் கடையிலே வேலை செய்கின்ற ஒரு ஏழை தொழிலாளிக்கு அவனுக்கு தெரியும், இது சிலை, இது கல்லினால் செதுக்கப்பட்டிருக்கின்றது, கல்லினால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை நமக்கு எந்த நன்மையையும் தராது, நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு அது எந்த பதிலையும் அளிக்காது, கூப்பிட்டால் அதுக்கு காது கேட்காது, அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்கின்ற ஒரு ஏழை தொழிலாளிக்கு தெரிந்த இந்த அறிவு படித்து பட்டம் பட்டு மேதைகளாக இருக்கக்கூடிய, சந்திராயனுக்கு ராக்கெட் விடக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கல்வி என்பது அது இந்த அல்லாஹ்வை பற்றியான கல்விதான். அதைத்தான் அல்லாஹ் பெருமையாக சொல்லுவான். அடிக்கடி பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் எதையுமே தெரியும், நீ அறிந்து கொள். எதை பற்றி நீ அறிந்து கொள்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான கடவுள், வணங்குவதற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். இதுதான் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி. நாம் படித்த எந்த பெரிய பட்டமாக இருந்தாலும், சந்திராயனிலே ராக்கெட் விடுவதற்கு முன்பாக, ஸ்ரீஹரிகோட்டாவிலே அந்த விண்வெளியிலே ஆய்வு நடத்துவதற்கு முன்பாக, அங்கே இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகள், எனக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான
என்னுடைய பேராசிரியர் என்று நான் புகழ்ந்து பல நேரங்களிலே மெய்ப்பித்து சொன்ன மரியாதைக்குரிய அண்ணாதுரை போன்ற பல விஞ்ஞானிகள், பல அறிவாளிகள் விஞ்ஞானம் அந்த ராக்கெட் ஏவுவதற்கு முன்பாக திருப்பதி கோவிலிலே இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலிலே சென்று பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு சந்திராயனுக்கு விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறோம் என்று அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் படித்த கல்வி அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, உண்மையான கடவுள் யார் என்கின்ற விஷயத்தை அவருக்கு சொல்லித்தரவில்லை. ஆக அன்புக்குரிய பெருமக்களே, நாம் அறிந்து கொள்வதிலே ஒரு அதாவது அதுக்காக நம்ம இப்போ காலேஜுக்கு போகக்கூடாதா, பள்ளிக்கூடம் போகக்கூடாதா? கண்டிப்பாக பள்ளிக்கூடம் போகணும், கண்டிப்பாக கல்லூரிகளுக்கு போகணும், படிக்கணும். நான் படித்தவன், என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே படித்தவர்கள், என்னுடைய மனைவி படித்தவர், 3 டிகிரி அவர் வாங்கியிருக்கிறார். பிஹெச்டிக்கு நாங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறோம் எங்கள் மனைவிக்கு. ஆக என்னுடைய மனைவி படித்து கொண்டிருக்கிறார். ஆனால் படிப்பு என்பது நம்முடைய பொருளீட்டுவதற்கான, நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கான ஒரு சாதனமாக இருக்கப்படுமே தவிர, ஆனால் நாளை இந்த உலகம் அழிந்து போய்விடும், அழியா பேருலகம் என்று திருமறை குரானால் போற்றப்படுகின்ற மறுமை நாளிலே, அந்த நித்திய வாழ்விலே, அந்த வாழ்வில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கல்வி அது இந்த மார்க்க கல்வி, அல்லாஹ்வை பற்றியான கல்வி. அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தால் மட்டும்தான் எந்த கல் சிலைக்கு முன்பாகவோ, படுக்க போட்ட சிலைகளுக்கு முன்பாகவோ, நிறுத்தி வைக்கப்பட்ட சிலைகளுக்கு முன்பாகவோ, கபருக்கு முன்னாகவோ, எதற்கு முன்னாடியும் நாம் பெற்ற பிள்ளைகள் சாஸ்தாங்கமாக சிலை வணக்கத்திலே ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய இந்த உலகத்திலே எந்த விலையாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற ஒரு கல்விதான் இந்த மார்க்க கல்வி. அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மதரசா 25 ஆண்டை கடந்து இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால், இது இன்னும் பல ஆண்டுகள் கடந்து இன்னும் ஒரு சொந்த இடத்திலே, ஒரு பெரிய கட்டிடத்திலே இது உருவாகி மிகப்பெரிய ஜாமியாவாக இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையோடு எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாகரதபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.